இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? அபி கேக்குறியா? சொல்லுங்கக்கா. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, வருவான் டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை, குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வரு. ரோஸ் அப்படி தானே? இது என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது அப்படி தானே? துதி எடுத்தால் சாத்தானோடுவான், திரும்பி வருவான். பாத்தீங்கன்னா மியூசிக் பால் கேம் தான். இந்த பாலை ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அபி. சரி, விபிஎஸ்லாம் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா போச்சுக்கா. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணா கேட்டலாமே. விபிஎஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? 6 நாள் போயிட்டு ஃபைனல் டே எல்லாம் போனீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி சரி, நம்ம திரும்பியும் சில்ட்ரன்ஸ் டே பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிதானே? எல்லாரும் ஆவலா உட்கார்ந்துருக்கீங்க போலயே. பாத்தியா அபி எவ்வளவு அழகா? எல்லாரும் எப்பண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம பேசி டைம் ஆமாக்கா, பண்ண வேண்டாம். பாவம் பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட் கெடுத்துற கூடாது நம்ம. சரி சரி சரி, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா அபி? ஸ்டார்ட் பண்ணிடலாம்க்கா. பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்கல்ல? ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு அண்ணன் வராங்க. சரியா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் நல்லா கண்ணை மூடி கை கூப்பி நல்லா அப்படியே நேரா நில்லுங்க பார்க்கலாம். ப்ரேயர் என்ன? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராமில் நாங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கல நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூட இருந்து தொடக்கம் முதல் முடிவு வரை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? அக்கா ஒரு நிமிஷம். என்ன? நீங்க ஒரு விஷயத்தையும் மறந்துட்டீங்கக்கா. என்ன மறந்தேன்? நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படியா? குடிசை ஏதாவது மறந்தனா? மறந்துட்டாங்கல்ல இந்த அக்கா நல்ல மதியம் பிரியாணி சாப்பிட்டு வந்ததுனால தான் சொன்ன ப்ரோக்ராம் எல்லாம் மறந்துட்டாங்க. அச்சச்சோ, கண்டுபிடிச்சிட்டியா? நல்ல டேஸ்டா இருந்துச்சு அபி. அதனால ப்ரோக்ராமா மறக்கலாமாக்கா? சரி சரி, என்ன மறந்தேன் சொல்ல. என்ன மறந்தீங்களா? டாபிக்கே சொல்ல மறந்துட்டீங்க. அச்சச்சோ, டாபிக்கே மறந்துட்டேனா? பிள்ளைங்களா, இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? அபி கேக்குறியா? சொல்லுங்கக்கா. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, நற்கந்தம். நற்கந்தம்னா? நற்கந்தம்னா நல்ல வாசனை. நல்ல வாசனை. வாசனை எப்படிக்கா நம்ம கொடுக்க முடியும்? நீ சென்ட் போடுறல? சென்ட் போடுவேன். பிள்ளைங்களா, நீங்களும் சென்ட் போடுறீங்களே? போடுறாங்களாம் பாரு. சென்ட் போடுறோம்க்கா. வாசனை அது எப்படிக்கா வாசனை கொடுக்க முடியும்? கொஞ்ச நேரம் தானே சென்ட் ஸ்மெல் இருக்கும். சரி சரி, இத பத்தி இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நீ பார்த்தன்னா என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, என்ன குட்டீஸ், நீங்களும் ப்ரோக்ராம் பார்த்து வாசனை நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்காங்களா? சரி, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் ஆக்ஷன் சாங் பண்றதுக்காக சுஜனன் டீம் பவரா வந்து நிக்க போறாங்க. சரியா? நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கீங்களா? ஆக்ஷன் சாங் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச பாட்டு, குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான். பண்ணலாமா? நல்லா ஆக்ஷனை நல்லா உற்சாகமாக நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணுவோமா? ரெடியா? எல்லோரும் இருக்கிற இடத்துல டக்குன்னு நீங்கள் வேகமா வேகமா வேகமா. ஓகே, ரெடியா? கைகளை தட்டி நல்லா உற்சாகம் பண்ண. பக்கத்தில் உள்ள யாராவது உட்காந்துருந்தாங்கன்னு எழுப்பி விடுங்க. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. பயங்காட்ட வருவான், நீ பயந்து விடாதே. ஆசை காட்ட வருவான், நீ மயங்கி விடாதே. பயங்காட்ட வருவான், நீ பயந்து விடாதே. ஆசை காட்ட வருவான், நீ மயங்கி விடாதே. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. பாடுங்க. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு.
குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான் டாட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை ஓட ஓட விரட்டு 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 நீ இயேசுவின் பிள்ளை. என்ன பசங்களா, குட்டி குட்டி சாத்தான் எல்லாரும் பயங்கரமா ஆடுறீங்க. நானும் 1-2 பேர் ஆட முட்டுறீங்கன்னு பார்த்தேன், ஆனால் எல்லாரும் சூப்பராக ஆடினீங்கப்பா. இந்த 2 அக்காவோட நீங்கள் தான் நல்லா ஆடினீங்க. சரி, 2ஆவது பாட்டு பாடிடுமா? ரெடியா? என்ன பாட்டுன்னு கேட்கிங்களா? இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. ரெடியா? எல்லாரும் சேர்ந்து ஆடிடுவோமா? ஓகே, கைத்தட்டி. இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. கபடி ஆட்டம் போல என்னை கவுக்க வர்றான் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. கபடி ஆட்டம் போல என்னை கவுக்க வர்றான் பாரு, கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் துரத்திடுவேன் பாரு. நான் பவரான டீமு, ப்ரேயர் பண்ணும் டீமு. நான் பவரான டீமு, பைபிள் வாசிக்கிற டீமு. நான் பவரான டீமு, ப்ரேயர் பண்ணும் டீமு. நான் பவரான டீமு, பைபிள் வாசிக்கிற டீமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. இயேசுவோட டீமு ஆட போகிறோம் கேமு. பயந்து பயந்து ஓடுறான் எதிராளி, பவரை பார்த்து ஓடுறான் எதிராளி. குட்டீஸ், நல்லா விபிஎஸ் சாங்லாம் பாடி ஆடி ரொம்ப களைச்சு போயிட்டீங்களா? ஆமாக்கா, பிள்ளைங்களாம் சூப்பரா வேற ஆக்ஷன் பண்ணாங்க. நானும் அந்த வைப்புக்குள்ள போயிட்டு வந்தேன்க்கா. பாரு, நல்லா ஆடினாங்க. என்ன சூப்பரா ஆடினாங்க சுஜனன டீம்ல. அவங்கள ஆட, பிள்ளைங்க ஆட, செம்மையா இருந்துச்சு. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன தபி? அடுத்த ப்ரோக்ராம் என்ன? மனப்பாட வசனம் தான். மனப்பாட வசனமா? ஆமா. யார் வரா? ஒரு அக்காவா? ஆமாக்கா, ஒரு அக்காவை கூப்பிட்டுருந்தோம்ல, அவங்க பூவோட வேற வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் ஆர்வமா இருக்கேன், பிள்ளைங்களும் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, பூவோட வந்து வசனம் சொல்ல வராங்க? ஆமாக்கா. சரி சரி, அப்ப நம்ம போய் என்னன்னு கேட்போம். பிள்ளைங்களா, நீங்களும் அந்த அக்கா சொல்லி கொடுக்க வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், சரியா? அபி, நீ ரெடியா? ரெடிக்கா. சரி, நானும் போய் வசனம் படிச்சு தெம்பா வந்து நிக்க போறேன். ஓகேக்கா. சரி, ஓகே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வசனம் பார்க்கலாமா? இன்னைக்குள்ள டாபிக் என்னது? நற்கந்தம், அப்படி தானே? நற்கந்தம்னா என்ன தெரியுமா? நல்ல வாசனை. நம்ம எப்படி நல்ல வாசனை தரவுகளாக இருக்க முடியும்னு யோசிக்கிங்களா? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இது என்னது? ரோஸ், அப்படி தானே? இது என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்குது, அப்படி தானே? இந்த ரோஸ் நல்ல வாசனையாக அழகாக இருக்கும், அப்படி தானே? அதனால தான் நம்ம எல்லாருக்கும் இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? இதே வேறு ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிற பூ கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க, அப்படி தானே? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் படிக்கலாமா? நான் சொல்ல எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள், ஓகேவா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. இன்னொரு டைம் சொல்லிடலாமா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:15. ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக வசனம் சொன்னீங்க. பாய். அபி, நான் நல்லா எனர்ஜியா வந்திருக்கேன், நல்லா வசனம் படிச்சுட்டு. அப்படியாக்கா? வசனம் படிச்சுட்டு ரொம்ப தெம்பாயிட்டீங்களோ? ஆமா.
சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் போக போறோம் தெரியுமா? ஐயோ தெரியாதே, என்ன ப்ரோக்ராம்? நீங்க வேற ரொம்ப எனர்ஜியா இருக்கீங்க, பிள்ளைங்களும் வேற ரொம்ப எனர்ஜியா இருக்காங்கல்ல. இன்னும் கொஞ்சம் உங்களை எனர்ஜி ஆக்குறதுக்கு என்னதா இருக்கும் யோசிங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க சாப்பிட்டதுனால தான்க்கா மறந்து போயிருங்க. நல்ல பிரியாணி சாப்பிட்டோன்ட்டு இப்படி ப்ரோக்ராம் எல்லாம் மறந்து போயிருங்களேக்கா. சரி அபி, ஞாபகப்படுத்து. சரி, என்ன பண்ண போறோம் தெரியுமா? கேம் தான் விளையாட போறோம். கேமா? ஆமாக்கா. விளையாடலாமா? விளையாடலாம். சூப்பர். நம்மளும் சேர்ந்தாக்கா ஜாலியா விளையாட போறோம். என்ன குட்டீஸ், நீங்களும் விளையாட ரெடியா இருக்கீங்களா? நீங்களும் உங்க சண்டே கிளாஸ்ல என்ன பண்ணுங்க, இந்த கேம் விளையாடுங்க. ஓகேவா? ஓகே. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமோட தான் வந்திருக்கோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் பால் கேம் தான். இந்த பாலை நான் கொடுத்துடுவேன், மியூசிக் போடுவாங்க. மியூசிக் நின்னோடனே யார் கையில் பால் இருக்கோ அவங்க அவுட்டு. லாலாமா ரெடியானே? ரெடியா? ஓகே குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் ஸ்டார்ட். சரி ஸ்டார்ட். பெனாஜோ அவுட். ஓகே ஸ்டார்ட். அபிஷேக் அவுட்டு. ஹரிஹரி அவுட்டு. ஸ்டார்ட். ஜோசோ ப்ரோ அவுட்டு. தமிழ் அவுட்டு. ஓகே குட்டீஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியானா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஹரியானனுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாம். இருந்தாங்கண்ணே. ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, போய்ட்டு வாங்கண்ணே. ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி கேமை நீங்களும் விளாண்டு பாருங்க. ஓகே பாய். அபி, நல்லா கேம் விளையாண்டியா? சூப்பரா விளையாண்டேன்க்கா. அப்படியா? நல்லா என்ஜாய் பண்ணியா? செம்மையா என்ஜாய் பண்ணேன். பிள்ளைங்களா, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா இருந்துச்சு அப்படிதானே? சரி, அடுத்து போலாமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்க்கா? அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சதானே, ஃபன்னான என்டர்டெயின்மெண்டான. இக்கா ரொம்ப பில்டப் பண்ணாதீங்கக்கா, சீக்கிரம் சொல்லுங்கக்கா. உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக டிராமா பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. டிராமாவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா. பிடிக்குமா? ஆமா. சரி, போய் பாத்துறலாமா? சீக்கிரம் வாங்க போலாம். அவங்க வேற ரொம்ப ஆர்வமா டிராமா நடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, போயிடலாம். போயிடலாம். வாங்க, ஒவ்வொரு ஊரா போய் அசுத்தம் பண்ணலாம். வாங்க பரிசுத்த நகர். ஐயோ, அது அலி. இருங்கதா, நீ ஒரு நிமிஷம் பின்னா திரும்பிக்கா. நம்ம நகர் வெற்றி. எந்த வீட்டுல அசுத்தம் இருக்குதோ அந்த வீட்டுல நான் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படியா தலைவா? ஆமா, வாங்க பார்க்கலாம். எந்த வீடு? ரேவதியா? எஸ்தரா? துதி எடுத்தால் சாத்தானோடுவான், திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடினா சவலுக்கு விடுதலை. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே.
நம்மளை ஓட விடுதாங்க, நம்மளை ஓட விடுதாங்க. அங்கே ஒரே வாசமாக இருக்கு. நீ சொன்னது விளங்கலை, நீ சொல்லி இப்போ எந்த வீட்டுக்கு போகலாம்? தலைவா, இந்த எய்த்த வீடு எஸ்தர் வீடு போ. வாங்க போ. எனக்கு பிஸ்கெட் தாள. நம்ம எனக்கு எஸ்தர் நேத்து எல்லாத்தையும் சாப்பிட்டல போ. எனக்கு வேணும். எஸ்தர் எனக்கு பிஸ்கெட் அப்பா பையன் என்ன 10 பாக்கெட் 9 பாக்கெட் சாப்பிட்டல ஒண்ணே இருக்கு போ. எனக்கு பிஸ்கெட் வாசமா தாள. இருக்கு. போ. பிஸ்கெட் அது ஏன் உலது? பிஸ்கெட் தாள. நேத்து எல்லாத்தையும் தின்னல நான் கேட்டனா. நேத்து நான் ஏதாச்சும் கேட்டனா போ. கொண்டாடு தாத்தான கொண்டாடு கொண்டாடு கொண்டாடு. வாங்க. இந்த மாதிரி கெட்ட வாட்டை இருக்கிற வீட்டுல தான் நான் இருப்பேன். நான் இருக்கிற வீட்டுல கெட்ட வாடை கண்டிப்பா இருக்கும். வாங்க, உள்ள வசிக்கும். தலைவரே, சொல்லு தலைவரே, சொல்லு. நீங்க ஒரு கருத்தை போட்டு முடிங்க தலைவரே. கருத்தா? ஆமா, எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கருத்து. நற்குணா. ஐயோ, அப்ப யார் கருத்து போட? மாயந்திரி போடட்டுமா? மாயாந்திரி அதுக்கு சரிபட்டு வர மாட்டா. என்ன இப்படி சொல்றிய? அப்ப நானே போட்டுட்டா? நீயே போட்டு விடு. நானே போட்டுட்டா? எடுக்கிறேன், போடு. பிள்ளைகளா, பிள்ளைகளா, நீங்களும் உங்க வீட்டை அசுத்தமா வச்சிருந்தீங்கன்னா நாங்க உங்க வீட்டுக்கு வந்துருவோம். முக்கியமா எங்க தலைவர் வந்துருவாரு. நான் தான். தலைவரே, அடுத்த வீட்டுக்கு போமா? தலைவரே, அடுத்த வீட்டுக்கு போமா? போகலாம். வாங்க போவோம். வீட்டுக்கு போவோம். வாங்க. ராமா பாத்தியா அபி? பார்த்தேன்க்கா. எப்படி இருந்துச்சு பாத்தியா? சூப்பரா இருந்துச்சுக்கா. நம்ம அசுத்தமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்படிதானே? ஆமாக்கா. சோ ஆண்டவருடைய ஹெல்ப்பால நம்ம நல்ல வாசனை தர்றவர்களா நம்மளால மாற முடியும். அப்ப செண்டடிச்சாலும் வாசனையா இருக்க முடியாது. ஆமா அபி, அப்படிதானேக்கா? ஆமா. சரிக்கா. சரி பிள்ளைங்களா, நீங்களும் நல்ல பிள்ளைங்களா ஆண்டவருக்காக பயன்படணும், இயேசுப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்படி தானே? நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னா ஆண்டவர் நமக்கு தேவை, சரியா? ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ளே நம்மளுடைய உள்ளத்தில் எப்பயும் இருந்தாங்க அப்படின்னா நம்ம நற்கந்தமாக வாழ முடியும், சரியா? ஓகேவா? சரி, ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா அபி? ப்ரேயர் பண்ணிடலாம்க்கா. சரி, ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம்க்கா. சரி, ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் இதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல உங்க கூட சந்திக்கிறேன். பாய். பிள்ளைங்களா, ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? எப்படி நல்லா இருந்துச்சா? ட்ராமா எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பயங்கரமா இருந்துச்சோ? சரி சரி. கடைசியில் பிசாசு வந்து ஏதோ சொன்னானே, கவனிச்சிங்களா? என்ன சொன்னா? வீட்டை அசுத்தமா வைக்க கூடாதுன்னு. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? வீட்டை அசுத்தமா வைக்கணும்னு நானா? கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க. அவன் வைக்கணும்னு சொல்லுவான், நம்ம என்ன கூடாது? அசுத்தமா வைக்க கூடாது. வீட்டை சுத்தமாச்சு என்ன பண்ணணும்? நற்கந்தமா இருக்கணும். அதான தலைப்பு. வெரி குட், சூப்பர். சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சிருமா? எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க பார்ப்போம். முடிஞ்சா முட்டைக்கால் போட்டுக்கோங்க பார்ப்போம். வெரி குட், சூப்பர். நிறைய பிள்ளைங்க முட்டைக்கால் போட்டீங்க. ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் எங்கள் மனசில், எங்கள் இருதயத்தில் பதிய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இயேசப்பா. வருகிற நாட்களில் நாங்கள் எல்லாருக்கும் நற்கந்தமாக ஒரு நறுமணமாக வீச நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. எங்கள் கூட இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், பாப்பமா உங்களை அடுத்த வாரம்